ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शांति मंत्रम। ओम भद्रं कर्णे विशृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முண்டக்கோபனிஷத்துல 2வது முண்டக்கம். நேற்றையோட நமக்கு முதல் கண்டம் முடிஞ்சது. இன்னையில இருந்து நம்ம 2வது கண்டம் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது கண்டம் புக்கு யாராவது வச்சிருக்கீங்கன்னா அது 284வது பேஜ். இந்த 2வது கண்டம் பாத்தீங்கன்னா சாதனைகளை பிரதானமா கொண்டதா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் இந்த 11 மந்திரங்கள் இருக்கு. ரொம்ப கவனமா இது பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வேதாந்தம் புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு இருக்க நிறைய இடம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இந்த கண்டம் சாதனைகளை சொல்லுது. நம்ம காலையில என்ன வேதாந்த சாதனைகள் பார்த்துட்டு இருக்கோமோ அதோட இதெல்லாம் ரிலேட்டடாவே இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் நான் என்ன பண்றேன் இந்த காலை கிளாஸ்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால கவனமா பாருங்க. முதல் மந்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு சின்ன அவதாரிக்கா சின்ன ஒரு லைன் பண்றார். அரூபம் சதக்ஷரம் கேன பிரகாரேன விஜ்ஞேயம் இத்யுச்யதே. அரூபம் அப்படின்னா இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ரூபமற்றது, நாம ரூபங்கள் இல்லாதது, நிர்குணம். அப்போ அந்த ரூபம் இல்லாதது அது எப்படிப்பட்டது? சத்துன்னு சொல்றோம். வெறும் இருப்பா இருக்கிறது, வெறும் எக்ஸிஸ்டா இருக்கிறது. அக்ஷரம்னு பேரு, அழிவில்லாதது. இந்த மூணும் ரூபம் இல்லாதது, சத்தா இருக்கிறது, அக்ஷர தத்துவமா நாசம் இல்லாததா இருக்கிறது. அந்த தத்துவத்தை கேன பிரகாரேன விஜ்ஞேயம், எந்த பிரகாரத்து மூலமா, எந்த முறையினால, எந்த மெத்தடாலஜினால விஜ்ஞேயம் அறிய முடியும். விஜ்ஞேயம்ன்றதுக்கு அர்த்தம் விசேஷ ரூபேன ஞேயம். எப்படி விசேஷமா அறியறது, சப்தமா இல்லை. சப்தமா இருந்துச்சா பாத்தீங்கன்னா ஒரு குருட்ட போய் உட்கார்ந்து பாடம் படிச்சா போதும். அது ஆன்லைன்ல படிச்சா கூட உங்களுக்கு சப்தம் அர்த்தம் தெரிஞ்சிடும். அப்ப இங்க சொல்றது பாத்தீங்கன்னா விஜ்ஞேயம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுது.
விஜ்ஞேயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபேன ஞேயம், ரொம்ப விசேஷமா அறியத்தக்கது. எப்படி அப்படின்னா அனுபூதியா. அப்ப அந்த அக்ஷரத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியறது அப்படின்னு இதி உச்சியது அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்ல போகுது. மந்திரம் ஆரம்பிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட சுரூப தரிசனத்துக்கான விதி. இந்த மந்திரத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா சுரூப தரிசனத்துக்கு விதியா வைக்குது. ஆவிசன்னிஹிதம் குஹாச்சரம், ஆவிசன்னிஹிதம் குஹாச்சரம் நாம மகத் பதமத்ரைதத் சமர்ப்பிதம், மகத் பதமத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணத் நிமிஷச்சயதேதத், ஏஜத் பிராணன் நிமிஷச்சயதேதத் ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம், பரம் விஜ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம் ஆவிசன்னிஹிதம் குஹாச்சரம் நாம மகத் பதமத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன் நிமிஷச்சயதேதத் ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம். ஆவிஹி சந்நிஹிதம் குஹாச்சரம் நாம. ஆவிஹி அப்படின்றதுக்கு அர்த்தம், ஆவி அப்படின்னா அவ அப்படின்னு ஒரு தாத்து, காந்தி பிரகாஷனே அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. அந்த தாத்துல இருந்து ஆவிஹி அப்படின்னு சப்தம் பண்ணப்படுது. ஆவிஹினா பிரகாசத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். பிரகாசத்தை உடையதுன்னு என்ன அர்த்தம்? வெறும் பிரகாசம் மட்டும் எடுக்கக்கூடாது. பிரகாசம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிரம்மத்துல எங்கேயாவது பிரகாசம் பிரகாசம் சொல்றோம் அப்படின்னா அது சைத்தன்யத்தை சொல்றது, அறிவை குறிக்கிறது. அப்போ அந்த ஆத்மா, அந்த பிரம்ம தத்துவமானது எப்படிப்பட்டது? ஆவிகி. ஆவிகி அப்படின்னா பிரகாசமானது, சைத்தன்யமானது, உணர்வானது, உயிர்ப்பாக இருப்பது. அதுக்காக ஆவிகி. சரி, அது எங்க இருக்கு அந்த ஆவி? நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல ஆவி ஆவின்னு, அதுதான் ஆவி, பிரகாசம்னு அர்த்தம். ஆவி வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, ஆவினா ஒரு ஒயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போச்சுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. அதெல்லாம் இந்த சப்தத்துல இருந்து வந்தது, பிரகாசம்னு அர்த்தம். அப்போ சைத்தன்ய ரூபமா இருக்கிற அந்த ஆவின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவானது, பிரம்ம தத்துவமானது எங்க இருக்கு அப்படின்னா சந்நிகிதம். சந்நிகிதம்ன்றதுக்கு அர்த்தம் நன்றாக நிலை பெற்றுள்ளது. எங்க அப்படின்னா ஹிருதயத்துல. குஹாச்சரம் அது எங்க அப்படி இருக்கு அப்படின்னா ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா நன்றாக நிலை பெற்று இருக்கு. அங்கேயே இருந்துகிட்டு எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? அறிகிறது, கேட்கறது, பார்க்கறது, எல்லாத்தையும் அந்த ஹிருதயத்திலிருந்து அது பண்ணுது. அப்படி பண்றதுனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா குஹாச்சரம்னு பேரு. அந்த ஹிருதய ரூப குகையில இருந்துகிட்டு எல்லாத்தையும் சஞ்சாரம் பண்ணுது. அங்கேயே சஞ்சாரம் பண்றது என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களையும் அறியுது குகையில இருந்துகிட்டு. யாரு? நான் தான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நான் ஹிருதயத்துல இருக்கேன். ஹிருதயத்துல இருந்துகிட்டு கண்ணுல பாக்குறேன், காதுல கேட்கிறேன், வாயில பேசுறேன், மனசுனால சிந்திக்கிறேன், புத்தியினால அறிகிறேன், மூக்குனால பிராணிக்கிறேன், எல்லா காரியத்தையும் பண்றேன். எங்க இருக்க? ஹிருதயத்துல இருக்க. என்னோட ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம். அதனால அதுக்கு என்ன பேரு? உள்ள இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் பண்றதுனால, சஞ்சாரம் பண்றதுனால, ஹிருதயத்துல இருந்துகிட்டு ஹிருதயத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா குஹாச்சரம் நாம. அந்த பிரம்மத்துக்கு, ஆத்மாக்கு என்ன பேருனா குஹாச்சரம். குகையில் சஞ்சரிப்பதுன்னு அர்த்தம். என்ன குகை? ஹிருதயத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறது. வாஸ்தவத்துல சஞ்சரிக்குதா அப்படின்னா ஒன்னும் சஞ்சரிக்கல. அது பாட்டுக்கு ஏக்க ரூபமா அச்சலமா இருக்கு. அச்சலமா இருந்தாலும் கூட அதுக்கு மேல இருக்கிற உபாதிகள் இருக்குல்ல, எல்லாம் புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம். அப்போ புத்தி மனசோட சேர்ந்து இருக்கும் போது, புத்தியோட சேர்ந்தா அறிகிற மாதிரி தெரியுது, மனசோட சேர்ந்தா சிந்திக்கிற மாதிரி தெரியுது, இந்திரியங்களோட இருக்கும் போது இங்க அங்க எல்லா காரியங்களையும் பண்ற மாதிரி தெரியுது, உடம்போடு சேரும் போது அது என்ன பண்ணுது? எல்லா சேஷ்டைகளையும் பண்ணுது, இது மாதிரி தெரியுது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்கு. எப்படி வந்து நம்ம ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கோம், பிலிம் ஓட ஆரம்பிச்ச மாத்திரத்துல எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அசையுது, எல்லாம் பண்ணும் போது ஸ்கிரீனே அது மாதிரி ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஸ்கிரீன் எப்படி இருக்கு? ஸ்கிரீன் எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்கு. எதுவும் சஞ்சாரம் எதுவும் இல்லாம அசையாம இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. ஆனா
அதுக்கு மேல வந்து ஆரோப்பம் பண்ணப்பட்ட இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது எல்லாம் ஆக்ஷன் பண்ற மாதிரியே தெரியுது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? குஹாச்சரம் அப்படின்னு பேரு. மகத்பதம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகத்து. சர்வ ஜீவ இந்த லோகத்துல இந்த சிருஷ்டியில எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச எது பெருசு? இந்த பிருத்திவி. இந்த பிருத்திவியை காட்டில எது பெருசு? ஜல தத்துவம். அந்த ஜலத்தை காட்டிலும் எது பெருசு? அதுக்கு காரணமா இருக்கிற அக்னி தத்துவம். அக்னியை காட்டிலும் எது பெருசு? இந்த வாயு தத்துவம். வாயுவை காட்டிலும் பெருசு ஆகாசம். அப்ப நமக்கு இந்த லோகத்துல பெருசுன்னு எதாவது தெரியுமா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது மகத் அப்படின்னா பெருசு எதுனா இந்த ஆகாசம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த ஆகாசத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் மகத்துக்கும் மகத்தா இருக்கு, பெருசுக்கும் பெருசா இருக்கு. அதனால அது மகத்து. கூட வந்து பாத்தீங்கன்னா பதம்னு சொல்லப்பட்டிருக்கு. பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பத்யத்தே அசௌ இது பதம், அடையப்படுவது பதம். நம்ம எல்லாம் எங்க போய் ராத்திரியில போய் எங்க போய் அடையிறோம்? சென்று அடையிறோம், ஒடுங்குறோம், லயமாகிறோம் அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவத்துலதான் போய் டெய்லி நம்ம லயமாகிறோம். ஆனா நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நடுவுல ஒரு சின்ன லேயர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இருக்கு. ஆனா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்ம தத்துவத்தை தான் போய் ஒடுங்குறோம். ஹிருதயத்துல போய் நம்ம ஒடுங்கும், ஒடுக்கத்தை அடையுது, லயத்தை அடையுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பதம்ன்றதுக்கு அர்த்தம் அடையப்படுவது. இந்த லோகத்திலேயே பெரிய பதம். எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எதை வேணாலும் சாதிச்சிருக்கட்டும், அவனும் ராத்திரியில என்ன பண்ணுவான்? தூங்கி போயிடுவான். தூங்கணும்னு அங்கேதான் போய் லயத்தை அடையணும். அப்ப இருக்கிறதுலயே பெரிய பதம் எது அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆத்ம தத்துவம் எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. அத்திர ஏதத்து சொல்றாரு, பதம் அத்திர ஏதத்து சமர்ப்பிதம். அந்த ஆத்ம தத்துவத்தின் இடத்தில், அத்திரனா அந்த ஆத்ம தத்துவத்துல, ஏத்தத்து இதம் சர்வம் சமர்ப்பிதம். இந்த அனைத்தும் நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ, கண்ணு, காது, மூக்கு, வாயில இருந்து, சென்சார்கன்ஸ்ல இருந்து, மனசு, புத்தி, பிராண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒடுங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்ம தத்துவத்துல போய் லயத்தை அடையுது. அதை வேற ஒரு ஃபார்ம்ல சொல்லப்பட்டிருக்கு, சமர்ப்பிதம் அப்படின்னு. சமர்ப்பிதம்ன்றதுக்கு அர்த்தம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளோட அந்த ஃபோக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அதோட ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டடா இருக்கு. 48 எவ்வளவு சொல்லுவாங்க? 48 இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல எவ்வளவு சைக்கிள்ல இருக்கு. ஒரு 48ன்னு வச்சுக்கலாம். 48 அந்த ஃபோக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மொத்தமும் எங்க சமர்ப்பணம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஹிருதயம்ன்ற ஹப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு. சமர்ப்பிதம்ன்றதுக்கு அர்த்தம் கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஏத்தத்து ஏஜத்து, ஏஜத்து அப்படின்னா எதெல்லாம் இந்த உலகத்துல அசைகிறதா இருக்கோ, எதெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வருது. இந்த லோகத்துல எதெல்லாம் அசைவை உடையதா இருக்கோ, அசைகிறதா இருக்கோ, ஏஜத்து அசைகிறது. அதுக்கப்புறம் பிராணத்து, எதெல்லாம் பிராணிக்கிறதா இருக்கோ. யாரெல்லாம் பிராணிக்கிறா? நம்ம எல்லாம் பிராணிக்கிறோம். சுவாசம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதான் ஜீவனை நமக்கு. அப்ப இந்த லோகத்துல எதெல்லாம் அசைகிறதா இருக்கோ, மரம், செடி, கொடி எல்லாம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜீவனை பண்றவங்க எல்லாரும் பிராணிக்கிறோம், பிராணிகள் எல்லாமே பிராணத்து. அது மட்டும் இல்ல நிமிஷத்து, எதெல்லாம் கண்களை இமைக்கின்றதாக இருக்கும் இந்த லோகத்துல. ஏகப்பட்ட ஜீவராசி இமைக்குது. அதே நேரத்துல இமைக்காத ஜீவராசியும் இருக்கு. ஆந்தைய பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை அப்படியே திறந்தே வச்சிருக்கோம். ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடாது. ஆக்சுவலா ஆந்தைய சொல்லல, ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணினே வச்சுக்கோங்க, பக்ஷி. அப்போ நிமிஷத்துன்றதுக்கு அப்புறம் நிமிஷத்துனா இமைக்கிறது, சே போட்டிருக்கு, நிமிஷத்து சேனா என்ன அர்த்தம்? இமைக்காம இருக்கிறதும். அநிமிஷத்தையும் சேர்த்துக்கணும், அநிமிஷத்துன்னு அப்படின்னு போட்டுக்கணும் சேக்கு. அநிமிஷத்துனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களை இமைக்காம எதெல்லாம் இருக்கும். எதெல்லாம் கண்களை இமைக்காம இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கண்களை இமைக்காம இருக்கிறது, தேவர்கள் யாருமே கண்களை இமைக்க மாட்டாங்க. தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு திறந்தே இருக்கும். அப்போ தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா மனுஷர்கள் இமைக்கிறாங்க, பசு பட்சிகள் எல்லாம் இமைக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் இமைக்காதவர்களா இருக்காங்க. அவர்களும் கூட எங்க சமர்ப்பிதமா இருக்காங்க? இந்த ஹிருதயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா
சமர்ப்பணமா இருக்காங்க. ஹிருதயத்துல இருக்கிற ஆத்ம தத்துவத்துல கோர்க்கப்பட்டிருக்காங்க. இதுதான் எல்லாத்துக்கும் மையம். அதனால எத்து ஏதத்து ஜானத, அது மாதிரி எத்து ஏதத்து எது இருக்கோ அதனை, இந்த தத்துவத்தை, இந்த ஆத்ம தத்துவத்தை, எத்துனா எது அது மாதிரி சமர்ப்பிக்கப்படுறதா இருக்கிற ஹப்பா இருக்கோ அந்த இந்த ஆத்ம தத்துவத்தை, ஏ சிஷ்யர்களே, ஏ சிஷ்யா, யாரு இங்க சிஷ்யன், யாரு சௌனகர், ஏ சிஷ்யனே நீ என்ன பண்ணு, ஜானத்தை, கண்டிப்பா நீ அதை அறிந்து கொள்வாயாக, அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வாயாக. எப்படிப்பட்டது அந்த பிரம்ம தத்துவம்? திரும்பவும் விசேஷனம் சொல்லுது. அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது? சதசத்து. ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? சத்து அசத்து சேர்ந்ததா இருக்கிறது, சதசத்துன்னு பேரு. சதசத்துனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் ரூபம் உடையதோ அதுக்கெல்லாம் பேரு சத்துன்னு பேரு. பிருத்திவி, ஜலம், அக்னி, இந்த 3 தத்துவத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கு. 3த்துக்கும் மூர்த்த திரவியங்கள்னு பேரு. ஃபார்ம் இருக்கிற திரவியங்கள், எலிமெண்ட்ஸ், அதுக்கு பேரு சத்துன்னு பேரு. இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆகாசமும் வாயுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமூர்த்த திரவியன்னு பேரு, அதுக்கு ஃபார்ம் இல்லை. அப்போ அதுக்கு பேர் அசத்துன்னு பேரு. அப்போ சதசத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூர்த்தமா ஃபார்ம் இருக்கிற, ஃபார்ம் இல்லாதவைகளோட ரூபமா சொரூபமா இருக்கிறது இது இந்த ஆத்மா தான். அதனால அப்படிப்பட்ட சதசத்தா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை, அது எப்படிப்பட்டது? வரேண்யம். வரேண்யம் அப்படின்னா பிரார்த்தனைக்கத்தக்கது. நம்ம எல்லாம் எதை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை தான் பிரார்த்தனை பண்றோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாயா கல்பிதமானதுக்கு பிறகு அதுக்கு ஈஸ்வரன் ஒரு பேர் வந்துருது. என்ன இருந்தாலும் நம்ம எங்க பிரார்த்திக்கிறோம்? அந்த மகத் பதத்தை தான், அந்த சதசத் ரூபமா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பிரார்த்தனா பண்றோம். வரேண்யம் அப்படின்னா பிரார்த்தனைக்கு உரியது, யோக்கியமானது. அப்படிப்பட்டத பரம், அது எப்படிப்பட்டது? கீழானதா. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரார்த்தனை வந்து என்னோட எஜமானரே நான் பண்றேன். யாருக்கையாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், சார் நமஸ்காரம், இந்த காரியத்தை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ப்ளீஸ் பண்றோம். இது அப்படிப்பட்டது இல்லை. வரேண்யம் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணத்தக்கது, இந்த லோக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது. அதனால பரம், அதுதான் மேலானது. அது மட்டும் இல்ல, விஞ்ஞானாத் எது வரிஷ்டம். இந்த நம்மளோட விஞ்ஞானம் இருக்குல்ல, நம்மளோட விஞ்ஞானம்னா அறிவு, நாலேஜ். இந்த மொத்த ஜீவராசிகளோட நாலேஜ் எதை பத்தினது? நமக்கு எல்லா நாலேஜ் எதை வச்சிருக்கு அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுதான் இருக்கு. நம்மளோட நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்திகதம், புத்தியினால உண்டாகிற நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தோடு கூடியதா இருக்கு. அப்போ நாமரூபம் இல்லாத ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுது. விஞ்ஞானாத் வரிஷ்டம், பிரஜானாம் விஞ்ஞானாத் வரிஷ்டம். நம்ம பிரஜைகளுடைய ஞானம் இருக்கே விஞ்ஞானம், அது எல்லாம் நாமரூபத்தோடது, அது எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தினால உண்டாகிறது. ஆனா அந்த விஞ்ஞானத்தை காட்டிலும், அந்த நாலேஜ், அந்த அனுபவத்தை காட்டிலும் மேலானது, பரமானது, மேலானது, வரிஷ்டம், சிரேஷ்டமானது. அப்ப நம்மளோட அனுபவம் எல்லாம், நம்மளோட நாலேஜ் எல்லாம் கீழானது, பொய்யான நாலேஜ். நாமரூபம் எல்லாமே மித்யா. அப்ப நாமரூபத்திலிருந்து உண்டாகக்கூடிய சர்வ ஞானங்களும் கீழானது. அப்ப அதுக்கு மேலானது எது, சிறந்தது எது அப்படின்னா நாமரூபம் இல்லாம சுவானுபவ ரூபமா இருக்கிற அந்த சச்சிதானந்த சுரூபமா இருக்கிற கேவல ஞானம்தான் வரிஷ்டம், சிரேஷ்டமானது. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அறியணும். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை அறியணும்னா எங்க இருந்து அறியறது கேள்வி வருமா? இப்ப நீங்க அறியணும் அப்படின்னா எப்படிங்க அறியறது? பெரிய கொஸ்டின் வரணும். இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். சாமி, எதை தெரியறதா இருந்தாலும் எனக்கு புத்தி வேணும். அப்ப புத்தியினால் அறியறதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப பிரஜைகளோட ஞானம் ஆயிடும், விஞ்ஞானம் ஆயிடும். நம்ம எதை அறிஞ்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியினால் அறியறது. எனக்கு பெயினா இருக்குச்சு, அந்த பெயின் எதனால அறியறோம்? புத்தியினால. எனக்கு ரொம்ப சுகமா இருக்குச்சு, எதனால அறியறோம்? புத்தியினால. அப்போ எதை அறியறதா இருந்தாலும் சுகம் துக்கம் எல்லா விஷயங்களும், எல்லா நாலேஜும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியல, எனக்கு தெரியும், எல்லாமே புத்தியினால உண்டாகும். அப்போ இங்க ஒரு கேள்வி வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியார் சொல்றாரு, நீ அதனை அறிந்து கொள். சதசத்வரேன்யமா இருக்கிற
எது இருக்கோ, சர்வமும் எதனிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கோ அந்த ஆத்ம தத்துவத்தை நீ என்ன பண்ணு, விஜானத்தை அறிந்து கொள் அப்படின்னு இருக்கு. இப்ப கேள்வி வரும், நான் அறியறதா இருந்தாவே புத்தியில தானே சுவாமி அறிவேன் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புத்தியையும் நேர்த்தி பண்ணினதுக்கு பிறகு, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் காலையிலேயே படிச்சு காட்டுறேன். நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாட்டத்துல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கு. இந்த மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது பிரகரணம், அத்வைத பிரகரணம்னு ஒரு பிரகரணம் மாண்டூக்கிய உபனிஷத்துல காரிக்கா. அந்த காரிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா மனசோட விகாசம் தான். அப்ப மனசோட விகாசமா இருக்கிறதுனால மனோ திருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனி பாவே துவைத்தம் நைவோபலப்யத்தை. இந்த மனசுனாலதான் நமக்கு எல்லாமே துவைத்தங்கள் இருக்கு. மனசுனா என்ன பண்ணணும், ஆச்சரியர் முன்னாடியே சொல்லிட்டாரு, மனசுனா என்ன பண்ணணும், மனசு புத்தி ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த துவைத்தம் எனக்கு எப்ப தெரியுது, என்னோட புத்தி வேக்கப்பாச்சோன்னு இந்த துவைத்தம் எல்லாம் தெரியுது. அப்போ புத்தியும் மனசும் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா துவைத்தம் அந்த இடத்துல இல்லை. இப்ப துவைத்தம் அங்க இல்லை அப்படின்னா தூக்கத்துல நான் கேட்கிறேன், தூக்கத்துல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. என்ன நாலேஜ் இருந்துச்சு, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்போ அந்த சுகமா தூங்குன நான் ஒன்றையும் அறியவில்லைன்ற நாலேஜ் யாருக்கு உண்டாச்சு, புத்திக்கா, மனசுக்கா, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கா, இல்ல எனக்கா? ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசுல ஒடுங்கி, மனசு புத்தியில ஒடுங்கி, புத்தி வந்து பிராணன்ல அவித்யால போய் லயமாயிடுச்சு. அப்ப அதான் தூக்கம்னு பேர். காரண சரீரத்துல போய் லயமாயிடுச்சு. அப்ப காரண சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் இல்லை, புத்தின்ற தத்துவம் அங்க இல்ல, மனசு இல்லை அங்க. அப்ப மனசு புத்தி அங்க இல்ல. ஆனா காலையில நான் என்ன பண்றேன், அந்த நாலேஜ் நான் சொல்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமா நான் தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு. யாருக்கு அந்த நாலேஜ் உண்டாச்சு, எனக்குதான். அப்போ நான் ஒரு விஷயத்தை அறியறதுக்கு ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்பன அவஸ்தையிலையும் நான் விஷயங்களை, துவைத்த விஷயங்களை அறியறேன். துவைத்த விஷயங்களை அறியறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம். ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன்றதை அறியறதுக்கு, வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றதுக்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. சூரியன் தன்னை அறிவதற்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டார்ச் லைட் அவனுக்கு தேவையே இல்லை. சூரியனுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, தன்னை அறிதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அப்போ அந்த அறிதல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியையும் விளக்குனதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறது பேர் தான் ஆவிகின்னு முதல்லயே சொல்லிச்சு. அதோட சுரூபம் என்னது, வெறும் பிரகாசம், வெறும் அறிவே சுரூபம். அறிவே சுரூபமா இருக்கிறதுக்கு வேற ஒரு அறிவு தேவையில்லை, வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புத்தி மனசுலாம் தேவையே இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், இந்த மனசு புத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துவைத்தத்தை காட்டுறதுக்கு தான் தேவை. துவைத்தத்தை அறியறதுக்கு தான் இந்த புத்தி மனசு தேவையொழிய அந்த அத்வைதத்தை அறியறதுக்கு இதுக்கு சாமர்த்தியம் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியானது அந்த ஆத்ம தத்துவத்தை அறியாது. பிராத்தர் பஜாமி மனசா வச்சசாம கம்யம். அந்த தத்துவம் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதது. மனதிற்கு எட்டாதுன்னா என்ன அர்த்தம், புத்திக்கும் எட்டாதது. அப்ப புத்திக்கு எட்டாதுன்னு அந்த புத்தியையும் நீங்க நெகேட் பண்ணீங்கன்னா வெறும் விஞ்ஞான ஸ்வரூபம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கு பேர் தான் நிர்விகல்பம்னு பேர். ஆச்சா, அந்த நிர்விகல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதேயதா. ஆத்மாதான் சத்தியம், அதுக்கு அந்நியமா எல்லாம் மித்தியா அப்படின்னு எப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி திருடமா நிச்சயமா எல்லா சங்கல்பத்தையும் எண்ணங்களையும் விட்டுடுவோம், அந்த சமயத்துல அமனஸ்தம் ததாயாதி. அந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஆப்ஜெக்ட் இல்ல, நினைக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, மித்தியா மித்தியா மித்தியான்னு நேர்த்தி பண்ணியாச்சு. நேர்த்தி பண்ணது புத்தி வரைக்கும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு அங்க ஆப்ஜெக்டே இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லாததுனால அதை திங்க் பண்றதுக்கான சப்ஜெக்டா இருக்கிற மனசும்
இல்லாம போயிடும். அத சொல்லுது, அமனஸ்தாம் ததா யாதி கிராஹ்யாபாவே ததங்கிரகம். மனசு ஆப்ஜெக்ட் இல்லாம மித்தியாத்துவம் பண்ணி 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 எதையும் நினைக்கிறதுக்கு மனசு இல்லை, வெறுமனே நிக்குது மனசு. மனசு இருக்கும், ஆனா எண்ணங்கள் சுத்தமா இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் எல்லாம் பொய்யா போச்சு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சொரூப மாத்திரம் மிச்சம் இருக்கும். அது அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா ஏக்கமேவ அத்வைத்தமான அறிவு, வெறும் ஆத்மாவோட ஞானம். அதை பிரகாசிக்கிறது எதுவும் தேவையில்லை, அது சுயம் ஜோதியா இருக்கிறது. அதை அறிந்து கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷய ஞானங்களை எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய அந்த புத்தியையும் மனசையும் நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்களா இருப்பீங்க. நான் எப்படிப்பட்டவன்? வெறும் சச்சிதானந்த சுரூபம். என்னுடைய ரூபமே ஆவிகி பிரகாச சுரூபம். நானா பிரகாசிக்கிறேன். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜானத்தை அப்படின்னு சொல்லுது, விஜானத்தை அப்படின்னு இந்த இடத்த சொல்றது. விசேஷ ரூபமா அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவாயாக அப்படின்னு பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்து ஆச்சாரியர் சொல்றார், ஆவிகினா என்ன அர்த்தம்? பிரகாசம் போட்டார். ஆவிகின்றதுக்கு அர்த்தம் பிரகாசம். பிரகாசம். அதுக்கப்புறம் சந்நிகிதம்ன்ற வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? சந்நிகிதம் அப்படின்னா வாகாதி சந்நிகிதம்ன்றதுக்கு டைரக்ட் மீனிங் என்னன்னா ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். க்ளோசஸ்டா இருக்கிறதுக்கு பேரு சந்நிகிதம். ஆச்சாரியர் எப்படி மீனிங் பண்றாருன்னு பாருங்க. வாகாதி உபாதிபிகி ஜ்வலத்தி பிராஜதி இதி சந்நிகிதம். அந்த இடத்துல மீனிங் பண்ணிக்கணும். அதாவது வாகாதி உபாதிபிகி, இந்த வாக்குலையும் வாக்கு முதலிய இந்திரியங்களோட சேர்ந்து, வாக்கு மனசு புத்தி இது எல்லாத்தோடையும் சேர்ந்து உபாதிபிகி, இந்த உபாதிகளோட சேர்ந்து இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு? பிரகாசிக்கிறதா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அந்த சீரியல் பல்பு இருக்குல்ல, இந்த கல்யாணம் இங்க ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவாங்க முன்னாடி, இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல, முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கூட அப்படிதான் நினைக்கிறேன், லைட்டை பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு கவர் பண்ணுவான், ரெட் கலர் பிளாஸ்டிக் ஷீட். பச்சை கலர்ல லைட் ஒரு பச்சை கலர் ஷீட் சுத்தினா லைட் எப்படி எரியும்னு கேட்டீங்கன்னா பச்சையா பிரகாசிக்கும். சிவப்பு கலர் சுத்தணும்னா சிவப்பா பிரகாசிக்கும். வாஸ்தவத்துல லைட்டுக்கு என்ன கலர்? லைட்டு ஒரே கலர் தான். அதுக்கு மேல இருக்கிற அந்த இதுக்கு ஏத்த மாதிரி, கவருக்கு ஏத்த மாதிரி அது பிரகாசிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குன்னா, இது எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. எது? இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்தையும். ஆனா இத கவர் பண்றது என்னது? புத்தி கவர் பண்ணும் போது புத்தியா அது பிரகாசிக்குது, மனசு கவர் பண்ணும் போது மனசா அது பிரகாசிக்குது, இந்திரியங்கள் பிரகாசிக்கும் போது இந்திரியங்களை கவர் பண்ணி இருக்கிறதுனால இந்திரியங்களா பிரகாசிக்குது. ஆனா பிரகாசிக்கிறது மனசோ புத்தியோ இந்திரியங்களோ இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் மனசெல்லாம் உபாதி, அது மேல இருக்கிற கவர், பிளாஸ்டிக் கவர் மாதிரி. அப்ப உள்ள இருந்து பிரகாசிக்கிறது யாரு? லைட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசு புத்தி எல்லாத்துலயும் பிரகாசிக்கிற அம்சமா, அறியற அம்சமா, அறிவா இருக்கிறது எதுவோ அதுதான் பாத்தீங்கன்னா சொல்றாரு இங்க, வாக்காதி உபாதிபிகி, வாக்கு முதலிய உபாதிகள் மூலமா எது பிரகாசிக்கிறதோ, ஜுவலத்தி ஜொலிக்கிறதோ பிரகாசிக்கிறதோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சந்நிகிதம்னு பேர். சந்நிகிதம்னா எல்லாத்துக்கும் க்ளோஸா இருக்கிறது, ரொம்ப க்ளோஸ். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இந்த வாக்குல பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன். நான் இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா வாக்குல இருக்கேன், நான் தான், அதனால வாக்கு பேசுது. நான் கண்ணுல இருக்கேன், அதனாலதான் கண்ணுல இருந்து நான் பாக்குறேன், சைத்தன்யமா இருக்கிறேன். நான் கண்ணுல இருந்து பாக்குறேன், காதுல இருந்து கேட்கிறேன், மனசுல இருந்து சிந்திக்கிறேன். எதோட இதுக்கெல்லாம் க்ளோஸா இருக்கிறது எது அப்படின்னா நான் தான் க்ளோஸா இருக்கேன். அதனால அதுக்கு எனக்கு என்ன பேரு? சந்நிகிதமா இருக்கேன். இந்த உபாதிகள் மூலமா பிரகாசிக்கிறவனா ரொம்ப க்ளோசஸ்ட் பர்சனா நான் தான் இருக்கேன். ஸ்ருத்தியந்தராத் சப்தாதீன் உபலப்யமானவத் அவபாசத்தை. ஸ்ருத்தியந்தராத் இது ஸ்ருத்தியந்தராத், அதாவது வேற ஒரு ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சப்தாதீன் உபலபமானவத், சப்தம் முதலியவற்றெல்லாம் அறியறதா சொல்லியிருக்கு. யார் அறியறா? நான் தான் அறியறேன். யார் பாக்குறீங்க கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க? நீங்க தான். நான் தான் பேசுறேன், நான் தான் கேட்கிறேன், நான் தான்
அப்ப அந்த நான் இருக்குல்ல, அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவி. அந்த ஆவியா இருக்கிற நான் தான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிகிறவனா இருக்கேன். சப்தம் முதலியவைகளை உபலபமானத்வாத், அறிகின்றவனா இருக்கிற காரணத்தினால அது மாதிரி அவபாசத்தை பிரகாசிக்கிறவனா இருக்கேன். அப்போ நான் வெறும் பிரகாசம் எனக்கு, ஆனா அந்தந்த இந்திரியங்களோட சேர்ந்த போது அந்தந்த விஷயங்களா நான் பிரகாசிக்கிறேன், அறிகிறவனா பிரகாசிக்கிறேன். காதோட சேர்ந்துச்சுன்னா நான் கேட்கிறவனா ஆயிடுறேன், கண்ணோட இருக்கும்போது நான் பார்க்கிறவனா ஆயிடுறேன், மனசோட இருக்கும்போது நான் சிந்திக்கிறவனா ஆயிடுறேன், புத்தியோட இருக்கும்போது நான் அறிகிறவனா இருக்கேன். ஆனா நான் ஒரே ரூபம் ஆயிடுச்சா? அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு, தர்ஷன ஸ்ரவண மனன விஞ்ஞானாதி உபாதி தர்மை. தர்சனம், கண்கள் மூலமா தரிசிக்கிறேன். தர்சனக்காரியை யார் பண்றா? நான் கேட்கிறேன். யாருங்க கேட்கறீங்க? யார் பாக்குறா? நான் தான் பாக்குறேன். யார் கேட்கிறா? நான் தான் கேட்கிறேன். அதான் சொல்றேன், தர்சன நான் தான் தரிசனம் பண்றேன். சிரவணம் கேட்கறது நான் தான். மனனம் நான் தான் நினைக்கிறேன் மனசுல இருந்து. விஞ்ஞானாதி புத்தியில இருந்து நான் தான் அறிகிறேன் எல்லாத்தையும். ஆதி உபாதி தர்மகி, இதெல்லாம் உபாதியோட தர்மங்கள். கண்ணோட தர்மம் தர்சனம், காதோட தர்மம் வந்து சிரவணம், மனசோட தர்மம் மனனம் சிந்திக்கிறது, புத்தியோட தர்மம் விஞ்ஞானம் அறிகிறது. இது எல்லாத்தோட தர்மங்களும் எதோட தர்மம்? உபாதிகளோட தர்மம். ஆனா அதுல எல்லா தர்மத்தையும் இருந்துட்டு ஆவிர்பூதம் சத்து, இதுல எல்லாத்துலயும் ஆவிர்பாவம் யாரு ஆயிருக்கா? நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ஏறி உட்கார்ந்துட்டேன், கண்ணுக்குள்ளார போயிட்டேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா காதுல இருந்துகிட்டு ஆவிர்பாவமாய், ஆவிர்பாவனா உண்டாய், அதுல வந்து பாத்தீங்கன்னா தோன்றி நான் என்ன பண்றேன், அதுல இருந்து கண்ணுல இருந்து கண்ணா பாக்குறேன், காதுல இருந்துட்டு காதா கேட்கிறேன், மனசுல இருந்துட்டு மனசா நினைக்கிறேன், புத்தியில இருந்துட்டு புத்தியா அறிகிறேன் எல்லாத்தையும். அதுல ஆவிர்பாவம் ஆனவனா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நான் அறிகிறேன், நான் கேட்கிறேன், நான் மனனம் பண்றேன், நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவ்வாறு லட்சியத்தினா குறிப்பிடப்படுகிறது. அந்த நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ஹிருதி சர்வ பிராணினா. நல்லா சொல்லிட்டார், சர்வ பிராணிகளோட ஹிருதயத்திலையும் நான் என்ன பண்றேன், சந்நிகிதமா இருந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப க்ளோசஸ்டா இருந்துகிட்டு. அப்போ ஹிருதயத்துல ஓன் பிளேஸ் என்னோடது, அங்க இருந்துகிட்டு புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து நான் பாக்குற கேட்கிற எல்லா காரியத்தையும் பண்றேன். அப்ப என்னோட ஸ்தானம் எது? ஹிருதயம். ஆயிடுச்சா? அந்த ஹிருதயத்துல எல்லா பிராணிகளோட ஹிருதயத்திலையும் அந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் இருக்கு. எத்து ஏதத்து ஆவி, எந்த இந்த ஆவின்னு சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவமானது இருக்கோ, பிரம்ம சந்நிகிதம் ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கும். சம்யக்கு ஸ்திதம், சந்நிகிதம்னா ஆச்சாரியர் சொல்றார் நன்றாக நிலை பெற்று இருப்பது, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எங்க? ஹிருதயத்துல. இந்த ஆத்ம தத்துவம் ஆவின்னு சொல்றக்கூடிய சைத்தன்ய ரூபமா இருக்கிற அந்த தத்துவம் எங்க இருக்கு? ஹிருதயத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. சந்நிகிதம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு மீனிங். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றாக க்ளோசஸ்டா இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் சந்நிகிதம் தா தாத்து, தாரணே தாத்துல இருந்து வந்தது. நன்றாக எல்லாத்தையும் தாரணம் பண்ணிக்கிட்டு ஹிருதயத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு சம்யக்கு ஸ்திதம்னு போட்டார், நன்றாக நிலை பெற்று இருப்பது. எங்க? ஹிருதயத்துல. ஹிருதயத்துல தத்து குஹாச்சரம் நாம, அந்த ஹிருதயத்துல அது இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேரு? குஹாச்சரம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு குஹாயாம் சரதி இது குஹாச்சரக. இந்த குகையில இருந்துகிட்டு சஞ்சாரம் பண்ணுது, ஒர்க் பண்ணுது. குகையில இருந்துகிட்டு என்ன ஒர்க் பண்ணுது அது அப்படின்னா சொல்றோம் தர்சன சிரவணாதி பிரகாரைகி குகாச்சரம். அது பாக்குது கேக்குது, பாக்குது கேக்குதுன்னா ஏதோ காரியம் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா அது காரியம் பண்ணுதானா? எதுவும் காரியம் பண்ண, வெறும் பிரகாசம் ஸ்கிரீன் மாதிரி அதிஷ்டானமா இருந்துகிட்டு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராக்ல போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆச்சாரியர் அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவார் நிறைய இடத்துல. படகுல போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், போட்ல போகும்போது நம்ம வந்து அந்த கரையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ல போயிட்டு இருப்போம், ஆனா கரை ஓடுற மாதிரி தெரியும். ட்ரெயின்ல இருந்து நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்கிறத பார்த்தோம்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், ஆனா ட்ரெயின் போறது தெரியாது, நம்ம இது ஸ்டாண்டர்டா நம்ம இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஆப்போசிட்ல இருக்க திருஷ்யங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து ஸ்திதமா ஒரே மாதிரி அச்சலமா இருக்கு.
ஆனா அதுக்கு மேல இருக்கிற இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்திரியங்கள் மனசு புத்திலாம் ஆக்ஷன் பண்ணுது இதோட சன்னிதானத்துல. அது ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ஆத்ம தத்துவம் நானும் ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறேன் அப்படி, நான் பேசல, வாக்கு பேசுது. வாக்குக்கு பின்னாடி இருக்கிற நான், வாக்குல இருக்கிற நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நமக்கான விவேகம் என்ன ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நான் சிந்திக்கிற மனசு எல்லாம் பண்ணும்போது நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், அச்சலமா இருக்கேன். ஆனா இந்த இந்திரியங்கள் உபாதிகள் எல்லாம் இயங்குறதுனால எனக்கு ஒரு மோகம் உண்டாகுது. கூட கூட நான் பேசுறேன் நான் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எதுவும் பண்ணல, நான் வெறும் சாட்சியா பிரகாசமா இருக்கேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், உபச்சாரமா நம்மளே பண்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் இங்க சொல்லுது குகாச்சரம் அப்படின்னு பேரு. குகையில இருந்துகிட்டு இந்திரியங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு குகாச்சரம் அப்படின்னு ஒரு பேரு சொல்றோம். இது குகாச்சரம், இது பிரக்யாத்தம், ஒரு ஸ்துதி செய்யப்படுது. பிரக்யாத்தம்னா ரொம்ப புகழ்ந்து, அது அச்சலமா இருக்கு, இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு சதா. பாத்தீங்கன்னா அதனால்தான் ரமண பகவான் சொல்லும் போது அழகா சொல்லுவார், இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய மௌனம், அது அதே நேரத்துல பெரிய இறைச்சலும் அதுதான். சதா இறைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு, இறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா சதா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி, பிரகாசிக்கிறது மூலம். அதனால அதுக்கு பேர் குகாச்சரம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, மகத்து, அது எப்படிப்பட்ட தத்துவம், மகத் தத்துவம், சர்வ மகத்வாத். இந்த லோக்கத்துல எல்லாத்த காட்டிலும் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் அதுதான் பெருசு, ரொம்ப பெருசு. எப்படி அப்படின்னு கேட்டா பதம், மகத்வாத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதம்னு போட்டிருக்கு. பதம் என்னது, பத்யதே சர்வேன இது, அனைத்து ஜீவராசிகளும் அடையிறதா இருக்கிறது. இந்த எல்லா ஜீவராசிகளும் தூக்கத்துல எங்க போய் அடையுது, தூக்கத்தை போய் இந்த தத்துவத்தை தான் ஹிருதயத்துலதான் போய் அடையுது. இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் தன்னோட நெஸ்ட்ல போய் இதா. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நமக்கு நெஸ்ட் ஒண்ணு இருக்கு, எதன் கூடு ஒண்ணு இருக்கு, அந்த கூடு இந்த ஹிருதயம் தான். ராத்திரியில போய் என்ன பண்றோம், அந்த கூட்டுல போய் ஒடுங்கிடுறோம். திரும்ப காலையில எங்க இருந்து வரோம், இந்த பட்சிகள்லாம் வெளியில வர மாதிரி நம்மளும் இந்த கூட்டுல இருந்து வெளியில நல்லா சஞ்சாரம் பண்றோம். அப்ப அதனால பதம்ன்றதுக்கு அர்த்தம் பத்தியதே, அடையப்படுவது, அடைவது. சர்வேன எல்லாத்தினாலையும் அடையப்படுவதா இருக்கிறதுனால இந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்துக்கு பேர் பதம்னு பேர். அந்த பதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கு. அதனால சர்வ பதார்த்த ஆஸ்பதத்வாத், எல்லா பதார்த்தங்களுக்கும் அதுதான் ஆஸ்பதமா இருக்கு, ஆசிரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்க விஷயங்கள்லாம் எதை ஆசிரியம் பண்ணிருக்கு, இந்திரியங்களை. ராத்திரியில எங்க ஒடுங்குது, இதெல்லாம் லயமாகிறது, எங்க லயமாகுது, இந்திரியங்கள்ல லயமாகுது. விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆஸ்பதம் சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஆஸ்பதம், ஆஸ்பதம்னா ஆதாரம், ஆசிரியம். அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ஆஸ்பதம் எது, மனசு. மனசுக்கு ஆஸ்பதம் எது, புத்தி. புத்திக்கு ஆஸ்பதம் எது, அந்த பிராணன். பிராணனுக்கு ஆஸ்பதம் எது அப்படின்னா சொரூபம். அப்போ சர்வத்துக்கும் ஆஸ்பதமா இருக்கிறது, ஆசிரியஸ்தானமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பதம்னு பேரு. ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்றார். கதம் தத்து மகத்பதம் இத்தியுச்சதே, எப்படி நீங்க அதை மகத்பதம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், எதோ எந்த காரணத்தினாலனா அத்திர அஸ்மின்னு பிரம்மணி. அது ஏன் மகத்பதம் அப்படின்னா சொல்றார், அத்திரன்றதுக்காக மந்திரத்துல இருக்கிறது. அத்திர என்ன இருக்கு, அத்திர சமர்ப்பிதம், அத்திர ஏதத் சமர்ப்பிதம் இருக்கு. அத்திரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதனிடத்தில், அஸ்மின் பிரம்மணி, இந்த பிரம்மத்தின் இடத்துல, ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பிரம்மத்தின் இடத்துல, ஏதத்துனா சர்வம், இந்த அனைத்தும், இந்த லோகம் மொத்தமும், இந்த புத்தி பிராணன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த லோக்கமும் பாத்தீங்கன்னா சர்வமும் சமர்ப்பிதம். சமர்ப்பிதம் என்னது, பிரவேசிதம். ரதநாபவ் இவ ஆராஹா போட்டார், ரொம்ப தெளிவா போட்டார். ரதத்தோட நாபிஸ்தானம் இருக்குல்ல, ஹப், அந்த ஹப்ல ரதத்தோட சக்கரத்தோட ஹப்ல அதோட நாபிகள் போக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் மையஸ்தானமா இருக்கு, இந்த பிரம்மன் தான், ஹிருதயத்துல இருக்கிற பிரம்மம் தான். இதனிடத்துல பாத்தீங்கன்னா பிராணன் முதல் கொண்டு இந்த மொத்த ஜெகத்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. அதான் இங்க சொல்றாரு பிரவேசிதம்.
பிரவேசித்தம்னா கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், பிரவேசம் பண்ணிருக்கு. நாலா புறத்துல இருந்து இந்த சக்கரம் பெருசா இருக்கும், அதோட ஹப்பு வந்து பாத்தீங்கன்னா மையத்துல இருக்கும், சின்னதா இருக்கும் ஹப்பு. மொத்தமா இருக்கிறது எல்லாம் அதுலதான் கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னோட ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்துல கோர்க்கப்பட்டிருக்கு, பிரவேசமாயிருக்கு. ராத்திரியில எல்லாம் இங்கதான் வந்து ஒடுங்குது, திரும்ப அங்கிருந்து கிளம்பி போகுது. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆறாகான்னு போட்டார். ஆரங்கள் எவ்வாறு அந்த ரதத்தோட சக்கரத்தோட நாபியில கனெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி பிரம்ம தத்துவத்தினிடத்துல இது எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏஜத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு. ஏஜத்துனா சலத்துன்னு அர்த்தம், சலிக்கின்றவைகள். எவைகள் சலிக்கின்றவைகளா இருக்கு? அசைகின்றவைகளா இருக்கு. பக்ஷியாதி போட்டார். பக்ஷி முதலியவைகள்லாம் அசைது பறந்து போயிட்டே சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிராணத்துன்னு என்ன அர்த்தம்? பிராணாதி இதி, பிராணிதி, பிராணிதி இதி, பிராண அபானாதிமத் மனுஷ்ய பஸ்வாதின்னு போட்டார். அப்போ பிராணத்துன்றதுக்கு அர்த்தம் பிராணிக்கின்றவைகள். எது பிராணிக்கின்றவைகள் அப்படின்னா பிராணிதி இதி. பிராணிதி, பிராணித்தினானது பிராணன கிரியாவை பண்றது பிராணிதி. இது பிராண அபானாதிமத், எதெல்லாம் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு பஞ்ச வாயுக்களை கொண்டதா இருக்கும், பிராணிக்கிற கர்மாவை பண்ணுதோ அதுக்கெல்லாம் பிராணத்துன்னு பேரு. அந்த பிராணத்துன்னு சொல்றது யார அப்படின்னா மனுஷ்ய பஸ்வாதி. மனுஷியர்கள் எல்லாமே பிராணி, பசுக்கள் எல்லாமே பிராணி, விலங்குகள் எல்லாமே பிராணி. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பிராணத்து. அப்போ ஏஜத்துன்றதுக்கு அர்த்தம் அசைகின்றது, பட்சிகளை சொல்லியாச்சு. பிராணத்துக்கு அர்த்தம் மனுஷியர்களும் விலங்குகள் பசுவாதிகளையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிமிஷத்து, நிமிஷத்து சேன் இருக்கு. நிமிஷத்துனா என்னது அப்படின்னா நிமிஷத்துனா எமைக்கிறதுன்னு அர்த்தம். அத சொல்றாரு நிமேஷாதி கிரியாவது, எமைக்கிற கிரியாவை பண்றவைகள் அர்த்தம். யார் எமைக்கிறா? நம்ம தான் மனுஷங்க. அதே மாதிரி எத்து, எத்துச்ச அநிமிஷத்துச்ச, அந்த சேன் ஒரு பதம் இருக்கா, அந்த சேல இருந்து எதை எடுக்கணும் அப்படின்னா பாஷிகர் சொல்றாரு அனிஷம் எத்து அநிமிஷத்து, மேலும் எது இமைக்காமல் இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். பாஷிகர் சொல்ற ச சப்தாத், அந்த சேன்ற சப்தம் இருக்குல்ல, நிமிஷத்து சேன் இருக்கு, அந்த சேக்கு அர்த்தம் அண்டுன்னு அர்த்தம். அண்டுனா என்ன அர்த்தம்? இமைக்கின்றவைகள் இமைக்காதவைகள் ரெண்டுத்தையும் எடுங்க. இமைக்காதவைகள் எவைகள் அப்படின்னா தேவ ஜாதிகள் யாருமே இமைக்க மாட்டாங்க, அப்படியே நமக்கு தான் இமைக்கிறது. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை அங்க எடுத்துங்க. சமஸ்தம் அப்ப என்ன ஆயிடுச்சு? மொத்தத்தையும் எடுத்துங்க. தேவர்கள், மனுஷியர்கள், பசுக்கள், பட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்தம், மொத்தமும் ஏத்தத்துனா இந்த மொத்தமும் அத்திரையேவ பிரம்மணி சமர்ப்பிதம், இந்த பிரம்ம தத்துவத்தினிடத்திலேயே கோர்க்கப்பட்டிருக்கு, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரம்ம தத்துவம் இல்லைன்னா நிக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்ற ஏத்தத்து எத்த ஆஸ்பதம், இது எந்த ஆஸ்பதம்? சர்வம் எதாஸ்பதம், இந்த மொத்தத்துக்கும் எது ஆஸ்பதமா இருக்கோ ஆதாரமா இருக்கோ அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தத்து, அந்த இந்த தத்துவத்தை ஜானத்தை அறிந்து கொள்வாயாக. யாருக்கு சொல்றாரு? ஏ சிஷ்யாஹா, ஏ சிஷ்யாஹா, ஏ சிஷ்யர்களே அதனை நீங்க என்ன பண்ணுங்க? அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, அவகச்சத, அவகச்சத அப்படின்னா அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம். இந்த வந்து அவகத்தின்னு ஒரு சப்தம் இருக்கு, ரொம்ப விசேஷமான சப்தம். கதி அவகதி, கதி அப்படின்றதுக்கு அர்த்தம் போக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போறது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறதுக்கு பேரு கத்தி, கத்தின்னு பேரு, செல்லுதல். நம்மளோட அவகதி அப்படின்னா நம்மளுடைய பாதை வந்து எங்க வந்து எண்ட் ஆகுமோ, போக முடியாதோ அதுக்கு பேரு அவகத்தின்னு பேரு. அவகத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல அவகத்தின்றதுக்கு அர்த்தம் மோக்ஷத்துக்கு இன்னொரு பேரு அவகதி. எந்த இடத்துல மார்க்கமானது எண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் அவகதி, அதுக்கு மேல போக முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த கத்தியர்த்த தாத்துக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மீனிங் இருக்கு. அவகத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல எதை அறிய முடியாதோ அதுக்கு பேர் அவகதின்னு பேரு. அதுக்கு மேல அறியறதுக்கு ஒண்ணுமே இல்லை,
உங்களோட அறிவு எல்லாமே சமாப்தமாகிறது எங்கவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம்னு பேரு. எல்லா அறிவுக்கும் ஆதாரமா இருக்கிறது. அந்த தத்துவத்தை நீ என்ன பண்ணு, அவகச்சத, அந்த தத்துவத்தை நீ நன்றாக அனுபூதியா அறிந்து கொள். நீங்க சப்தமா அறிஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு எண்டு வராது. யாரெல்லாம் சப்தமா தெரிஞ்சுக்காங்களோ, அதனாலதான் நம்ம சொல்லுவோம், ஒரு தத்துவம், ஒரு வேகச்சுராமணியில ஒண்ணு சொல்லிடுறாரு ஆச்சாரியார், எது வரைக்கும் சாஸ்திர சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அருமையான ஸ்லோகம் அது. இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாம நம்ம சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அது வேஸ்டா போயிடும். அதே மாதிரி அறிஞ்ச பிறகு இதை படிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். விஜ்ஞாதே பரே தத்துவே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, அவிஜ்ஞாதே பரே தத்துவே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாதே பரே தத்துவே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலான்னு ஒரு ஸ்லோகம். அவிஜ்ஞாதே பரே தத்துவே, பரதத்துவத்தை வந்து அறியாம நம்ம சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன். நிறைய பேர் இருக்காங்க, பண்டிதர்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி இல்லை. அப்ப அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சாஸ்திர அத்தியனம் பண்றது வேஸ்டா போயிடும். அதே நேரத்துல அறிஞ்ச பிறகு சாஸ்திரம் படிக்கிறது வேஸ்ட். அப்போ எல்லா படிப்பும் வந்து பாத்தீங்கன்னா எங்க எண்ட் ஆகும் அப்படின்னா அனுபூதி வரைக்கும் போனோன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். அனுபூதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மசூத்திரம் படிக்கணும், அதை படிக்கணும், இந்த கிரந்தம் படிக்கணும், அது மாதிரிலாம் தோணவே தோணாது. ஏன்னா அறிய வேண்டிய வஸ்து அறியப்பட்டாச்சு. அது மாதிரி அறியறதுக்கு பேர் தான் அவகச்சத அப்படின்னு சொல்றாரு. அனுபூதின்னு அர்த்தம் அந்த இடத்துல. எப்பவுமே அவகதி அவகதினாவே வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷ ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் அவகதி. அனுபூதியா அறியறதுக்கு பேர் தான் அவகதி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அவகச்சத தத் ஆத்மபூதம் பவதாம், அந்த பிரம்ம தத்துவம் தான் உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? சதசத்து ஸ்வரூபம், சத்து அசத்து சுரூபமா இருக்கிறது. ரூபமா இருக்கிறதெல்லாம் அதுதான். அதே நேரத்தில் ரூபம் இல்லாதவைகளும் அதுதான். இது எல்லாத்துக்கும் சுரூபமா இருக்கிறது இந்த ஆத்ம தத்துவம். ஸ்தூலம் சூக்ஷ்மம் எல்லாத்துக்கும் அதுதான் சுரூபமா இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த சதசத்துன்னு சொல்லக்கூடிய ரூபம் இருக்கிறது, ரூபம் இல்லாதது எல்லாம் கல்பிதமா இருக்கு, பாம்புல கயிறு மாதிரி. அதான் சொல்றாரு சதசத்தோஹோ மூர்த்தா மூர்த்தயோகன்னு போட்டார், தெளிவா சொல்றார். சதசத்துனா என்னது? மூர்த்த அமூர்த்த யோகம். மூர்த்தம்னா பிருத்திவி ஜலம் அக்னி, இந்த மூணுத்துக்கும் ஃபார்ம் இருக்கு, மூர்த்த திரவியங்கள் பேர். வாயு ஆகாசம், இந்த ரெண்டுத்துக்கும் ஃபார்ம் இல்ல, அதனால அமூர்த்த திரவியம்னு பேர். இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா மூர்த்தா மூர்த்த யோகம், மொத்த எலிமெண்ட்ஸ், பஞ்ச எலிமெண்ட்ஸும் பஞ்ச தத்துவங்களுக்கும் ஆத்ம ரூபமா இருக்கிறது இந்த பிரம்ம தத்துவம் தான். அதுதான் உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணுங்க, விசேஷமா தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, ஸ்தூல சூக்ஷ்ம யோகோ தத் வெதிரேக்கேன அபாவாத். இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் நம்ம லோகத்துல எதெல்லாம் சொல்றோமோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு வேறா இருக்கவே இல்லை. ஒரு எம்மம் கூட ஆத்ம தத்துவத்துக்கு பிரம்ம தத்துவத்துக்கு அந்நியமா ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், இந்த மொத்த கிளாத்தும் என்னது? பஞ்சு தான். பஞ்சுக்கு அந்நியமா, காட்டனுக்கு அந்நியமா ஒரு எம்மம் கூட இந்த கிளாத்துல அந்நியமா எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு அந்நியமா கொஞ்சமும் வேற இல்லை. அதனால அப்படிப்பட்ட தத்துவமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வரேண்யம். வரேண்யம் என்னது? வரணீயம். கதியேவ ஹி சர்வஸ்ய நித்தியத்வாத் பிரார்த்தனீயம். அது நித்தியமான தத்துவமா இருக்கு. அந்த நித்தியமான தத்துவமா இருக்கிறதுனாலதான் நம்மள அனித்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம என்ன பண்றோம், அந்த நித்திய தத்துவத்தை பார்த்து பகவானே பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிரார்த்திக்கத்தக்கதா இருக்கிறது அந்த தத்துவம். நம்ம எல்லாரும், ஜீவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள்ல இருந்து பட்சிகள்ல இருந்து எல்லாம் அந்த ஆத்ம தத்துவத்துல தான், பிரம்ம தத்துவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனையை பண்ணுது. பிரார்த்திக்கத்தக்கதா இருக்கிறது வரேண்யம் அப்படின்னு பேரு. பிரார்த்தனீயம், பிரார்த்திக்க யோக்கியமானது. அது மட்டும் இல்ல, பரம். அது எப்படிப்பட்டது? மேலானது. பரம் வெதிரிக்தம். வெதிரிக்தம் அப்படின்னா வேறானதுன்னு அர்த்தம். பரம்ன்றதுக்கு அர்த்தம் வேறானது. எதுக்கு வேறானது அப்படின்னா விஞ்ஞானாத் பிரஜானாம் விஞ்ஞானாத் வெதிரிக்தம் பரம். இந்த பிரஜைகளோட அறிவு இருக்குல்ல, இப்ப நம்ம எல்லாம் பிரஜைகள்,
நம்மளோட நாலேஜ் எல்லாத்துக்கும் வேறானது. அந்த நாலேஜ் சாமானிய நாலேஜ். நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே நாம ரூபத்தோடு கூடி இருக்கிற விசேஷமான நாலேஜ். நம்மளுக்கு பிரதிபிம்பமா இருக்கிற நாலேஜ் நம்மளுக்கு. அப்போ அது எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரஜைகளுடைய விஞ்ஞானத்துக்கு, ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே. விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் அனுபவம், இன்னொன்னு அறிவு. நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய அனுபவம் எல்லாத்துக்கும் வேறா இருக்கிறது அந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். இது வியவகிதேன சம்பந்தக. இவ்வாறு நம்ம என்ன பண்ணோம், பரம் அப்படின்னதையும் இதையும் சேர்த்து பிரிச்சு எடுக்கணும். மந்திரத்துல பரம் விஜயானாத் வரிஷ்டம் பிரஜானாம் இருக்கு. அந்த வரிஷ்டத்தை தூக்கி பின்னாடி போட்டுங்க, விஜயானாத் பிரஜானாம்ன்ற வார்த்தையை எடுத்து போட்டுங்க. அப்ப பிரஜானாம் விஜயானாத் பரம், பிரஜைகளுடைய விஞ்ஞானத்துக்கு வேறானது அப்படின்னு பதத்தை மாத்தி போட்டு மீனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் எத்து வரிஷ்டம் இன்னொன்னு இருக்கு. இது விவகிதேன சம்பந்தக. எத்து லௌகிக விஞ்ஞான அகோச்சரம் இத்தியர்த்தக. ரொம்ப தெளிவா போட்டார் ஆச்சாரியர். இந்த சப்தங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சா போதும்ன்றாங்க. அப்படிலாம் இல்லை. எதெல்லாம் புத்தியில புரியுதோ அதெல்லாம் லௌகிகம். எது புத்தியில புரியாம புத்திக்கு அந்நியமா இருக்கோ அதுக்கு பேரு அலௌகிகம்னு பேரு. இந்த பிரம்ம வித்யா லௌகிகம் இல்லை. அப்போ புத்தியில புரியறது இல்ல. எத்து லௌகிக விஞ்ஞான அகோச்சரம் இத்தியர்த்தக. எது பாத்தீங்கன்னா லௌகிக விஞ்ஞானங்களுக்கு உட்படாததா இருக்கோ, எது லௌகிக விஞ்ஞானங்களுக்கு கோச்சரமா இல்லையோ, உட்படாததா இருக்கோ, தாண்டியதா இருக்கோ, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா விஞ்ஞானாத் பிரஜானாம் விஞ்ஞானாத் பரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே லௌகிகம், நாம ரூபாத்மகம். அதே நேரத்துல அந்த தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நாம ரூபங்களை கடந்தது, கேவல ஞான சுரூபமா இருக்கிறது. அதை அறிய முடியுமானா, புத்தியினால நீங்க அறிஞ்சீங்க அப்படின்னா அது லௌகிகமா மாறி. அப்ப புத்தியினால அறியிற லௌகிகத்துக்கு ஞானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பரோட்ச ஞானம்னு பேரு. அப்போ பரோட்சத்தை தாண்டினது அது அபரோக்ஷம், அனுபவ சுரூபமா இருக்கிறது. அதான் இந்த இடத்துல பரம்னு வார்த்தை சொல்லுது. அதுக்கப்புறம் எது வரிஷ்டம், அது மட்டும் இல்ல, எது பாத்தீங்கன்னா வரிஷ்டமா இருக்கும். வரிஷ்டம் என்னது, வரதமம் சர்வ பதார்த்தேஷு வரேஷு. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா வரிக்க கூடியது, நம்மளால பிரார்த்திக்க கூடியது இருக்குல்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கிறோம்ல, இந்த எல்லாத்திலயும் சிறந்தது எதுவோ வரத்தமம். பிரார்த்திக்க கூடியதுல, அடைய வேண்டியதுல மிகவும் சிரேஷ்டமானது. சர்வ பதார்த்தங்கள்லயும் இந்த லோகத்துல எனக்கு தனம் வேணும், தானியம் வேணும், பகுபுத்திர லாபம் வேணும், நிறைய பதவி வேணும், எல்லாம் நம்ம கேட்டாலும் எல்லாத்துலயும் சிறந்தது எதுவோ அதுக்கு பேரு வரிஷ்டம்னு பேரு. அது எது, பிரம்ம தத்துவம் தான். ஏன்னா அதுதான் நம்முடைய சுரூபம். அதுதான் பாத்தீங்கன்னா மோட்சத்தை தரக்கூடியது. அதான் சொல்றாரு, சர்வ பதார்த்தேஷு வரேஷு தத்துஹி ஏக்கம் பிரம்ம அதிசயேன வரம் சர்வதோஷ ரஹிதத்வாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பதார்த்தங்களுக்கு மத்தியிலையும் ஒரே ஒரு இந்த பிரம்ம தத்துவம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதிசயம்னா ஒப்பே பண்ண முடியாது, எதையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தோஷங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப சிறந்ததா இருக்கிறது. அதனால அதுக்கு பேரு வரிஷ்டம்னு பேரு. அது மாதிரி இத்தனை லட்சணங்கள் சொல்லப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை ஏ சிஷ்யாஹா, ஏ சிஷ்யர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, விஜானத்தை நீங்கள் அதனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு விதி வச்சாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், அறியணும். அறியறதுக்கு என்ன சாமி பண்ணணும், கேள்வி வருது. அந்த அறியறதுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும். கிஞ்ச ரெண்டாவது மந்திரம் 291வது பேஜ் புக் வச்சிருந்தீங்கன்னா 291 பேஜ் நம்பர். கிஞ்ச மேலும் ரெண்டாவது மந்திரம் ஆரம்பிக்கும், பார்ப்போம். யதர்ச்சிமத்யனுப்யோ அனுச்ச யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ச ததேததக்ஷரம் பிரம்ம ச பிராணஸ்ததுவாங் மனஹ ததேதத் சத்யம் ததம்ருதம் தத் போதவ்யம் தத் வேதவ்யம் சோம்ய வித்தி. யத் அர்ச்சிமத் அனுப்யோ அனுச்ச யத் அர்ச்சிமத் அனுப்யோ அனுச்ச யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ச யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ச
ததேததக்ஷரம் பிரம்ம ததேததக்ஷரம் பிரம்ம ச பிராணஸ்ததுவாங் மனஹ ச பிராணஸ்ததுவாங் மனஹ ததேதத் சத்யம் ததம்ருதம் தத்வேதவ்யம் சோம்ய வித்தி யதர்ச்சிமதனுப்யோ அனுச்ச யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ச ததேததக்ஷரம் பிரம்ம ச பிராணஸ்ததுவாங் மனஹ ததேதத் சத்யம் ததம்ருதம் தத்வேதவ்யம் சோம்ய வித்தி. ரொம்ப அருமையான வச்சனம். இதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம உபனிஷத்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். போன கண்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சொரூப லட்சணம் ஒண்ணுதான் பார்த்தோம். திவ்யோ ஹியமூர்த்தோ அப்படின்னு ஒரு மந்திரம் நேத்தின்னு 2வது மந்திரம் போன கண்டத்துல பார்த்துருக்கோம். மொத்த மந்திரத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியா நேத்தின்னு சொல்ற மந்திரங்கள் 1-2 மட்டும்தான் இருக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த மந்திரத்துல ஒரே ஒரு மந்திரம் போன கண்டத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் எது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம்னு ஒரு லட்சணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போன கண்டத்துல இருக்கிற 2வது மந்திரம். அப்ப இது வரைக்கும் ரெண்டு மந்திரம் தான் பார்த்துருக்கோம். நேரடியா டைரக்டா தத்துவத்தை சொல்றது சொரூப லட்சணம் பேர். நேத்தி பிரகாரம் நெகட்டிவ் லட்சணங்களா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு உபனிஷத்து எடுத்தோம் அப்படின்னா உபனிஷத்துல இப்ப விஜானத்தைன்னு சொல்லிடுச்சு. சிஷ்யர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அறிந்து கொள்ளுங்கள்னா அறியிற மெத்தட் சொல்லணும்ல. இப்ப என்ன பண்ணணும், எந்த உபனிஷத்து படிச்சீங்கன்னாலும் என்ன பண்ணணும், அறியறதுக்கான உபாயம் என்ன அது சொல்லியிருக்கான்னு பாருங்க. போன மந்திரத்துல அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு, ஆனா உபாயம் சொல்லல. இப்ப இனிமே என்ன பண்ண போறோம், உபாயத்தை சொல்ல போறோம். யாராவது பாத்தீங்கன்னா முண்டக உபனிஷத்துல பிரம்மத்தை அறியறதுக்கு என்ன உபாயம் சொன்னாங்கன்னா இமீடியட்டா பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய மந்திரங்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தமா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. விஜானத்தை தெரிஞ்சாச்சு, இது இருதயத்துல போய் எல்லாம் சமர்ப்பணமாக இருக்கு, அதுதான் பிரம்ம தத்துவம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா அதான் நம்ம சொல்லிட்டோம். லௌகிக ஞானத்தை காட்டிலும் அது மேலானது. அப்போ புத்தியில தெரிஞ்சுக்கிறத பத்தி இங்க இல்ல. புத்தியில தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சுன்னா சப்தமா தெரிஞ்சுட்டு போயிடலாம், அதனால மோட்சம் இல்லை. அது பாத்தீங்கன்னா பிரஜானாம், இப்ப நம்ம பார்த்தோம்ல பிரஜைகளுடைய ஞானத்தை காட்டிலும் விஞ்ஞானாத்து பரம், பிரஜைகளோட விஞ்ஞானத்தை காட்டிலும் லௌகிகமான விஞ்ஞானங்களை காட்டிலும் அது மேலானது, அது அனுபவ ஞானமா இருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு உபாயம் இருக்கணுமே. ஏன்னா அது மனசுக்கு எட்டாது. ஏன்னா மனசுல அறிஞ்சிங்கன்னா, இந்திரியத்துல அறிஞ்சிங்கன்னா, புத்தியில அறிஞ்சிங்கன்னா அது என்ன ஆயிடும், பிரஜைகளோட விஞ்ஞானம் ஆயிடும், லௌகிகம் ஆயிடும். அப்போ அலௌகிகமா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை விசேஷ ரூபமா ஜானத்தை விசேஷமா அறியணும்னு கட்டளை இருக்கு. அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னும் போது அதுக்குதான் மந்திரங்கள் இனிமே ஆரம்பிக்க போகுது, மெதுவா டெவலப் பண்ண போகுது. ஓங்கார உபாசனைய பத்தி அடுத்தடுத்த மந்திரத்துல சொல்ல போகுது. உபாயம் சொல்றாரு. எதை அரிச்சிமது, எது பாத்தீங்கன்னா பிரகாசம் உடையதோ, வெறும் கேவல பிரகாசம், அகம் அகம் அகம்ன்றது. அதான் கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, இந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி அறிஞ்சுக்கணும், அஸ்தித்யேவ உபலப்தவ்யா. இது இருக்க இது மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாம ரூபம் சேர்ந்தாலும் அது லௌகிகமாயிடும். அப்போ நம்மளோட புத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே நாம ரூபத்தை மட்டும்தான் அறிகிற சாமர்த்தியம் இந்த புத்திக்கு, இந்திரியத்துக்கு, மனசுக்கு இருக்கு. அப்போ எந்த நாலேஜ் ஒரு தாட்டு வருதுனாலும் பாருங்க, எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டுக்கு நாம ரூபம் இருக்கும். ஆனா இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னா அஸ்தித்யேவ உபலப்தவ்யா, இருக்கு அப்படின்னு அறியணும். கட்டோபனிஷத்துல இருக்குன்னு அறிய சொல்லியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எது அர்ச்சிமத்துன்னு சொல்லியிருக்கு, எது பிரகாசத்தை உடையதா இருக்கும். பிரகாசம் என்னன்னு அர்த்தம், அறிவு, நாலேஜ். வெறும் சைத்தன்யமா இருக்கிறது எது, எந்த தத்துவமானது அர்ச்சியை உடையதோ, பிரகாசத்தை உடையதோ, அது மட்டும் இல்ல. எது அனுபியோ அணு, எது பாத்தீங்கன்னா எந்த தத்துவமானது அணுவுக்கும் அணுவா இருக்கும், அணுவுக்கும் அணு, அனோரணியான் மகத்தோமகியான்னு வேற ஒரு மந்திரம் சொல்லுது கட்டோபனிஷத்துல. அணுவிற்கு அணுவா இருக்கிறது, அணுவே கண்ணுல பார்க்க முடியாது. அப்ப அந்த அணுக்கெல்லாம் அணுவா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அத்தியந்த சூக்ஷ்மம்னு அர்த்தம்.
அப்ப என்ன அர்த்தம்? அது இந்திரியங்களுக்கு, மனசுக்கு, புத்திக்கு விஷயம் அல்ல. அதான் இங்க அர்த்தம். அணுக்கும் அணுவா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மேலும் யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ட. யஸ்மின் அப்படின்னா எந்த ஆத்ம தத்துவத்தின் இடத்துல, எதனிடத்துல, யஸ்மின்னா எதனிடத்துல இந்த 7 லோக்கங்களும், அது மட்டும் இல்ல லோகினஸ்ட லோக்கத்துல வாசம் பண்ணுகின்ற தேவ அசுர மனுஷியர் முதலிய எல்லாரும் பாத்தீங்கன்னா நிகிதாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களோ. இங்கேயும் தா தாத்து, நிகிதான்றதுக்கு அர்த்தம் தா தாத்து, நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களோ. அப்ப 7 லோக்கங்களும் அந்த லோக்கத்துல வசிக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா எந்த தத்துவத்துல கோர்க்கப்பட்டிருக்காங்களோ, நிலை பெற்று இருக்காங்களோ. அது மட்டும் இல்ல, ததேத அக்ஷரம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த அக்ஷர தத்துவம். அதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் 7 லோக்கம்னா பிரம்ம லோகம் அதெல்லாம் ஏதோ ஒரு தத்துவத்துல இருக்க, அந்த பிரம்ம தத்துவம் எது? இதுதான் இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ஷர தத்துவம். அகமகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த அக்ஷர தத்துவம். அதான் இங்க சொல்லுது ததேத அக்ஷரம் பிரம்ம. அதுதான் இந்த அக்ஷர பிரம்மம் இந்த ஹிருதயத்துல இருக்கு. நம்ம சொல்லுவேன் போன மந்திரத்துல ஹிருதயத்துல இருக்குன்னு சொன்னோம். இந்த ஹிருதயத்துலதான் பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்துலதான் நம்ம ஆத்ம தத்துவமும் பிரம்ம தத்துவமும் ஒண்ணுதான். அதனிடத்துலதான் 7 லோக்கங்களும் அதுல இருக்கக்கூடிய ஜீவர்களும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ச பிராணக, அதுதான் பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கு. தது உ வாக்கு மனக, வாங் மனக, அதுதான் வாக்கா இருக்கு, அதுதான் மனசா இருக்கு. இப்போ நான் காலையில உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், ஒரு பிருகதாரண்யக மந்திரம் படிச்சேன். சப்தான பிராமணம்னு பிருகதாரண்யகத்துல ஒரு மந்திரம். அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா தனக்காக 3 விஷயங்களை தனக்கு வச்சுக்கிட்டார் லோக்கத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு, மனசு, பிராணன். இந்த 3 அவருக்கு உபாதி. அதுதான் இங்கேயும் பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ததேத அக்ஷரம், அந்த அக்ஷர தத்துவம் தான் பிரம்ம. ச அவர் என்ன பண்ணார்? பிராணக, அவர் தான் பிராணனா இருக்கார். என்ன அர்த்தம்? பிராண சட்டைய போட்டிருக்கார், உபாதி. அந்த பரமாத்மாக்கு உபாதி எது? பிராண உபாதி. அந்த பரமாத்மாக்கு எது உபாதி? வாக்கு ஒரு உபாதி. அந்த பரமாத்மாக்கு மனசு ஒரு உபாதி. பிராணன் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, சுத்த தத்துவம், பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தோட மாயா சக்தி சேரும் போது ஒரு சட்டை கிரியேட் ஆயிருது, ஒரு உபாதி கிரியேட் ஆயிருது. முதல் உபாதி எதுன்னு கேட்டீங்கன்னா பிராணன். 16 கலைகள் சொல்ல போறோம் சிருஷ்டியில. அதுல 16 கலைகள்ல முதல் கலா எதுனா இந்த பிராண தத்துவம். இந்த பிராணன்ல இருந்து அதோட டைல்யூஷன் ஃபார்ம் என்ன ஆச்சு அப்படின்னா மனசாயிடுச்சு. தாட் வந்துடும். தாட் வந்துருச்சு அப்படின்னாவே பிராணன் டைல்யூஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிராணன் தான் டைல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு பேரு மனசு. ஸ்தூல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பிராணன் இருந்துச்சு, அதுக்கு பேரு அவ்யாக்கிருத பிராணன் பேரு. அதே பிராணன் டைல்யூஷன் ஃபார்ம்ல வேக்கப் ஆகும்போது அதுக்கு பேரு மனசு, புத்தின்னு பேரு. அதே பிராணன் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகி ஸ்தூலத்தை அடையும் போது அதுக்கு பேரு வாக்குன்னு பேரு, இந்த ஜெகத்துன்னு பேரு. அப்ப பிராணன் தான். அப்ப அந்த பரமாத்மா பிராணனா அவர் தான் இருக்கார். அந்த பரமாத்மா தான் பாத்தீங்கன்னா மனசா இருக்கார். அந்த பரமாத்மா தான் வாக்கா இருக்கார். அதான் சொல்லுது ச பிராணக தது உ, அவர் தான் பாத்தீங்கன்னா நிச்சயமா வாக்கா இருக்கார், அவர் தான் மனசா இருக்கார். ததேதத் சத்தியம், அவர் தான் அந்த இதுதான் பாத்தீங்கன்னா இந்த தத்துவம் தான் சத்தியம்னு பேரு. தது அமிர்தம், அதுதான் அமிர்தம்னு பேரு. தது வேதவ்யம், அததான் நம்ம பாத்தீங்கன்னா அறியத்தக்கது. வேதவ்யம் அப்படின்னா கண்டிப்பா அது நிச்சயமா அறியத்தக்க வேண்டியது. ஹே சோமிய வித்தி, ஹே சோமிய இவ்வாறு இதனை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு மந்திரத்தை சொல்லியாச்சு. இதோட டைம் ஆயிடுச்சு. இதோட பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.